ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயிலில் நீங்கள் முன்பதிவு செய்த இருக்கையில் வேறு யாராவது அமர்ந்து இருந்தாங்கன்னா எப்படி புகார் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் ரயிலில் பயணம் செய்ய ஒரு டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் முன்பதிவு செய்த இருக்கையில் வேறு யாராவது அமர்ந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சுட்டி காட்டிய பிறகும் அவங்க உங்கள் இருக்கையை விட்டு நகர மறுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ரயில்வே நிர்வாகத்தில் புகார் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் இருக்கை எண் மற்றும் பிஎன்ஆர் எண்ணை உள்ளிட்டு 139 என்ற எண்ணுக்கு ஒரு செய்தியை அனுப்பணும். சீட் ஸ்பேஸ் உங்கள் பிஎன்ஆர் எண் ஸ்பேஸ் அக்யூப் பை அன்நோன் பேசஞ்சர் அடையாளம் தெரியாத பயணியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று டைப் செய்து 139 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். நீங்கள் செய்தியை அனுப்பிய உடனேயே ரயிலில் பணியில் இருக்கும் டிக்கெட் பரிசோதகர் மற்றும் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அவர்கள் உடனடியாக உங்கள் இருக்கைக்கு வந்து ஆக்கிரமித்துள்ள நபரை அங்கிருந்து அகற்றுவாங்க. பயணிகளுக்கு ஒரு வசதியான பயணத்தை உறுதி செய்வதற்காகவே ரயில்வே நிர்வாகம் இந்த வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் வழியாகவும் புகார் கொடுக்கலாம். உங்கள் மொபைலில் ரயில் மதாத் செயலியை நிறுவி அதன் மூலம் நீங்கள் புகார் அளிக்கலாம். ரயில் மதாத் .indian-railways.government.in இந்த இணையதளம் மூலமாகவும் நீங்கள் புகார் அளிக்கலாம். இந்த இணையதளத்தை ஓப்பன் செய்து உங்கள் அலைபேசி எண்ணை உள்ளிட்டு கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யணும். அதன் பிறகு உங்கள் அலைபேசி எண்ணுக்கு ஓடிபி வரும். உங்கள் பிஎன்ஆர் எண்ணை டைப் செய்து டைப் என்ற விருப்பத்தை கிளிக் செய்து கம்ப்ளைண்ட் என்பதை தேர்ந்தெடுக்கணும். சம்பவம் நடந்த தேதியை தேர்ந்தெடுத்து உங்கள் புகாரை விரிவாக எழுதலாம். ப்ரொசீட் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யலாம். ரயில்வே அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பாங்க. ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படை உதவி எண்ணை அழைப்பதன் மூலமும் நீங்கள் உதவி பெறலாம். 182 என்ற எண்ணை அழைத்து நீங்கள் புகார் அளிக்கலாம். இதன் மூலம் அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பாங்க. ரயில்வே நிர்வாகம் இது போன்ற பல மாற்று வழிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நன்றி.